திருமண பொருத்தம் பார்க்கும்போது, திருமணமாகறதுக்கு வயசாயிடுச்சுன்னு அம்மாவும், அப்பாவும் ஒரு ஜோசியர்ட்ட ஜாதகத்த கொண்டு போய், "எப்படிங்க பையனுக்கு திருமண நேரம் வந்துருச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஜோசியர் பார்த்துட்டு, பையனுக்கு ராகு கேது தோஷம் இருக்குங்க. அதனால் திருமணம் பண்ணுறது அதே மாரி ராகு கேது தோஷம் உள்ள பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இது சில அது என்னன்னே அவங்களுக்கு தெரியறதில்ல. அதாவது அப்பா, அம்மாவுக்கு. என்ன இது ராகு கேது தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க குழம்பிடுறாங்க. அது பொண்ணு பார்க்கும்போதுக்கும் ஒரு தடையாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது, அந்த பொண்ணு எப்படி வருமோ, என்ன வருமோ, என்ன பிரச்சனையில் வருமோ அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் வந்துடுது. ஆனால் இதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருடைய ஜாதகத்திலையும் ராகு கேது இருக்க தான் செய்யுது. ராகு கேது இருந்தால் தான் 9 கிரகம் வரும். ராகு கேது இல்லைன்னா 7 கிரகம் தான் வரும். ஆனால் சில ஜோதிடர்கள் இது தப்பாக கணக்கு போட்டு உங்களுக்கு பயமுறுத்துகிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ராகு கேது அந்த 2ஆம் இடம், 8ஆம் இடம், 7ஆம் இடம் லக்னத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அவங்க எங்கே இருக்காங்க, யாரை பார்க்குறாங்க, அந்த கிரகத்தை யார் பார்க்குறாங்க, முதல்ல ராகு தசை வருதா, குரு பார்க்குதா, சுக்கிரன் இருக்காங்களா, இப்படி நிறைய விதமான கணக்குகள் இருக்குது. அதனால் இந்த ஒன்று மட்டும் வச்சு முடிவு பண்ண வேண்டாம். நிறைய சூட்சுமங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அந்த ராகு தசையே வந்தாலும், சனி பார்வையில் இருந்தாலும், செவ்வாய் கூடயே இணைஞ்சிருந்தாலும் ஒரு குருவின் தொடர்பு எல்லாத்தையும் மாற்றிடும். அதே மாதிரி லக்னத்தில் குரு இருந்தால் எல்லாத்தையுமே அவரும் சமாளித்து முன்னுக்கு வந்துடுவார். லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து தான் எல்லா சம்பவங்களும் நடக்குதே ஒழிய, ஒரு கிரகத்தை வச்சு, ஒரு கட்டத்தை வச்சு, ஒரு பாவத்தை வச்சு முடிவு பண்ணுறது அது சரியான ஜோதிடமாக இருக்காது. அதனால் எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும், எந்த ஒரு குறையாக இருந்தாலும் அது எப்பொழுது பாதிக்கும், அதற்கு என்ன பரிகாரங்கள், என்ன கோவில் வழிபாடுகள், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.